அனைவருக்கும் வணக்கம். இந்த தேர்தலுக்கு அப்புறம் திரு விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்ற பிறகு தமிழ்நாட்டின் தென்பகுதிகளுக்கு பெரும்பாலும் சென்றிருந்தேன். அப்படி சென்றிருக்கும் பொழுது அங்கே உள்ள மக்களோட உரையாடும் பொழுது ஒரு விஷயம், அதுக்கு முன்னாடி நான் அங்கே ஒரு தமிழக அரசு நிறுவனத்தில் ஒரு வேளையாக உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா அந்த சுவற்றில் முதல் முறையாக அதிகாரப்பூர்வமாக முதல்வரின் புகைப்படம் வெளியிடப்பட்டிருந்தது. அந்த ஃபோட்டோ அங்கே இருந்தது. கோட் ஷூட் போட்டு சிரித்த முகத்தோடு விஜய் அவர்கள் இருக்கும் அந்த ஃபோட்டோ ரொம்ப ஆச்சரியமாகவும் கொஞ்சம் புதுசாகவும் தெரிஞ்சது. என்னென்னா, பொதுவாக நம்ம ஒரு 60 ஆண்டுகால அரசியல் திராவிட அரசியலை பார்க்கணும் இல்லையா, நமக்கு முன்னாடியிலிருந்தே இப்போ வரைக்கும். இப்போ நேற்று வரைக்கும் இருந்த அரசியலை பார்க்கும்போது அதில் ஃபோட்டோக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட்னு அரசியல் தலைவர்களுக்குன்னு உள்ள ஒரு நம்ம மனசில் ஒரு தோற்றம் ஒன்று பதிய வச்சுருந்தாங்கல்ல, அந்த தோற்றம் தான் இருக்கும். அப்படி இருந்து இது மிக மாறுபட்ட ஒரு தோற்றமாகவும் புதிதாகவும் ஒரு புது சிந்தனையாகவும் இருந்தது. அப்பொழுது நான் அங்கே அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த வரவேற்பில் இருந்த பெண்ணும் என்கிட்ட பேசினாங்க. எப்படி சார் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு விசாரித்தாங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட கேட்டேன். என்ன கேட்டேன்னா, இந்த ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அந்த முதல்வரின் ஃபோட்டோ இது இன்னைக்கு தான் வச்சிங்களான்னா, ஆமாம் சார் அஃபிஷியலாக வந்துருச்சு, வச்சுட்டோம் அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷமா. என்ன நினைக்கிறீங்க, இப்போ நீங்கள்லாம் வாக்களிச்சிருப்பீங்கன்னு? ஆமாம், நாங்கள்லாம் அவர் விஜய் அவர்களுக்கு தான் வாக்களித்தோம். எதனால் நீங்கள் வாக்களித்தீர்கள், ரசிகர்களாக மட்டும் இருந்து வாக்களிச்சிங்களான்னு கேட்டபோது ஒரு வார்த்தை சொன்னாங்க. சார், எளிய மனிதர்கள் எல்லோரும் பவருக்கு வரணும்ல சார். அவங்க எளிய மனிதர்னு சொன்னது விஜய் அவர்களை பார்த்து அல்ல, விஜய் அவர்கள் மூலமாக நிறைய எளிய மனிதர்கள், எங்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ், எங்களுடைய நண்பர்கள் போன்றவர்கள், உறவினர்கள் போன்றவர்கள் அங்கே உட்காந்துருக்க மாதிரி எங்களுக்கு தோணுது சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப காலமாக திராவிட கட்சிகள் ரொம்ப காலமான சமீபத்தில் தேடிட்டு இருக்காங்க தோற்றதற்கான காரணம் இவை தான் என்பதை பழிச்சிறந்த பெண் புரிய வைத்தார். எல்லாருமே ஒரு ராஜாக்கள் போன்று பவனி வரும் தோற்றம் அவர்களுக்கு பிடிக்கலை, இந்த மாதிரி ஒரு பார்வை பிடிக்கலை, தோரணை பிடிக்கலை, பேச்சு பிடிக்கலை. அதனாலே திராவிட கட்சிகள் பெரும்பாலும் வீழ்வதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்திருக்கு. அரசியல் எப்படி பண்ணாங்கிறதுக்கு முன்னாடி மக்களிடம் நாம் எப்படி போய் சேர வேண்டும் என்பதை இந்த தலைமுறை வாக்காளர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் என்பது தான் அதில் இருந்த ஒரு உண்மை. மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அவங்க சொன்னது நிச்சயமாக இந்த எளிய மனிதர்களாக எப்பொழுதுமே திரு விஜய் அவர்களின் அரசாங்கம் செயல்பட வேண்டும். குறிப்பாக அதில் இருக்கும் அமைச்சர்கள் அதே எளிய தன்மையோடு எளிய தோற்றத்தோடு இயல்பாக உண்மையாக இருக்க வேண்டும் என்று நானும் கேட்டுக்கிறேன். அதுதான் மக்கள் விரும்புகிறாங்க. நன்றி.